போ அந்த பக்கம் போ. அந்த பக்கம் போங்க. இருங்க கொண்டாட கழிச்சு போங்க. போடா ஏதா ஒரு பக்கம் போடா. எங்கடா எடுக்கிறதியா?
இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாளிலும் இந்த மாதத்திலும் உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய சமூகத்திலே பிறக்க வந்திருக்கிறார் அம்மா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது அப்பகுதி மக்களுக்கு பெரிய மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டானது என்று பைபிள் வசனம் சொல்லுது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் உள்ளத்திலே பிறந்தாரானால் உன் வாழ்க்கையிலே பெரிய மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நிச்சயமாக உன் வாழ்க்கை செழிப்பாக ஆசீர்வாதமாக தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக, ஒரு நல்ல மனிதனாக உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய கணவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறேன். கிறிஸ்து ரட்சகர் உள்ளே பிறந்திருக்கிறார். Social,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு இந்த இரவு நேரத்துல கிறிஸ்துமஸின் வாழ்த்துக்களை சொல்ல வந்த ஒரு காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில விண்ணுலகில் இருந்த தெய்வம் மண்ணுலகில் வந்து மாட்டு தொழுவத்துல பிறந்த ஒரே நோக்கம் எல்லா மக்களுடைய பாவங்களையும் எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கத்தக்கதாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அந்த இயேசுவை தான் இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரே நோக்கம், எதற்காக நாங்க இந்த நேரத்துல அறிவிக்கிறோம்னா, எங்க வாழ்க்கையில வந்த அந்த இயேசு எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். எங்க வாழ்க்கையில எத்தனை இருள்கள் இருந்துச்சு, எவ்வளவு துக்கங்கள் இருந்துச்சு, எத்தனை கஷ்டங்கள் இருந்துச்சு, மாற முடியாத மந்திர கட்டுகள் இருந்துச்சு, எத்தனை பேய் பிசாசோட கிரிகளை அகப்பட்டு இருந்தோம். இங்க வந்திருக்கிற ஒருத்தவங்களும் கிறிஸ்துவம் கிடையாது, பாதியில்தான் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்து மூலியமா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த இயேசு எனக்கு செஞ்ச அற்புதத்தினால்தான் இந்த இரவு நேரத்துல எங்க வாழ்க்கையில வந்த இயேசுவை உங்க வாழ்க்கைக்கு நாங்க தெரிவிக்கிறோம். அந்த இயேசுவை நீங்க ஒரு விஷயம் கூட எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், சில பேர் அதிகமாக குடி பழக்கத்துல இல்ல அவங்க வீட்டுல இருந்து விடுதலை ஆக்க முடியல கூட நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு காலையில கூட உங்க அதிகமா குடிக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஒவ்வொரு வேலைக்கிழமையும் எதற்காக நாங்க ஜெபிக்கிறோம்னா, பெண்களா கூடி ஆண்டவர் எத்தனை குடும்பத்துல நல்லா வாழ வேண்டியவங்க சில நாட்களுக்குள்ளே அந்த குடிச்சு அதிகமாக மனைவிகள் விதவியா மாறிடுறாங்க, அதிக பிள்ளைகள் தகப்பனெல்லாம் ஆயிடுறாங்கன்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமைனா அந்த குடிக்காரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சீக்கிரமா மாத்துவார் நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்க வீடுகள்ல இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா நீங்க சொல்லுவீங்கன்னா அந்த இயேசு இந்த இரவுலயே உங்களை சந்தித்து மாற்ற ஒரு வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கும் உயிர் உள்ள தெய்வமா உயிரோட ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிற அந்த இயேசுவை நாங்க அறிவிக்கிறோம். இருக்கிற இடத்துலயே இயேசுவை நீங்க தேடி அங்கங்க அறிய வேணாம், உங்க வீடுகளிலே இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா, எங்க அப்பாக்குள்ள இருக்கிற குடிய மாற்றணும் சிறு பிள்ளைகளோட ஜபத்தை கூட இயேசு ஒரு நாள தள்ள மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மாட்டு தொழுத்துல பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஏழையின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு வந்தான் மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்தார். அந்த இயேசுவை நீங்க நம்பி பாருங்க. அந்த இயேசுவை உங்க வீட்டுக்கு ஒரு குல தெய்வமா ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். நீ இருக்கிற இடத்துல கண்களை முடினா உங்களுக்காக இந்த வேலையை நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவை எனக்குள்ள வாங்க, என்னோட பாவத்தை மன்னிங்க, என்ன ரட்சிங்க, என் வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குதுன்னு இயேசு கிட்ட ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரியே பேசலாம். அந்த நேரத்திலே உங்க பிரச்சனையை மாற்றுவார். இருக்கிற இடங்களையே உங்க கண்களை மூடுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அதிகமா எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த இரவு நேரத்துல கூட இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையில வாழ வேண்டியவங்க காலத்துக்கு முன்னே மறித்து போயிட்டார்களே. இந்த குடி பழக்கத்தினால கெட்ட பழக்கத்தினால தன்னோட வாழ்க்கையை விட முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் விட்டலான்னு சொல்லி தன்னோட வீட்டுக்குள்ள எத்தனையோ போராட்டங்களப்பா, எத்தனையோ கண்ணீரப்பா, எத்தனையோ அலற சத்தம் அப்பா. பிள்ளைகளால் எல்லாம் வாழ வேண்டிய பிள்ளைகள் காலத்துக்கு கூட வயது சில வயதுக்குள்ளேயே மறிச்சு போறார்களப்பா. கர்த்தாவே எங்களோட பாவத்தை மன்னிக்கத்தானே இந்த பூமியில நீ இறங்கி வந்தீங்களே ராஜ்யம். உங்க இந்த இரவு நேரத்துல கூட நாங்க அறிவித்திருக்கிறோம். இயேசுவே அவரோட கண்ணீரை நீங்க துடைக்கிறோம். அந்த வீட்டுல இருக்கிற புலம்பலை மாற்றணும்ப்பா. குடிக்கார கணவர்னால மனைவி படுகிற பிரச்சனைகளை பாருங்கப்பா. பிள்ளைகள் படுகிற பெருமூச்சியை கேளுங்கப்பா. எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல தன்னோட அனுதினமாக சம்பாதிக்கிற ஒவ்வொரு நாள் பணத்தையும் தன்னோட குடி பழக்கத்துக்கு அழிச்சு படுகிறார்கள் சுவாமி. அவர்களால விட முடியாத பழக்கத்தை உம்மால மாற்ற முடியாது. ஒரு விஷயம் இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வாங்க, என்ன மாற்றுங்கன்னு சொல்லும் போது அந்த ஜபத்தை கேட்கிற தெய்வம் அப்பா. தேவனே நீ இறங்கணும். இந்த இரவு நேரத்துல கூக்குரலை கேட்கணும். யார் யார் வீட்டுல அனுதினமும் இப்படிப்பட்ட போராட்டம் நடந்துக்குதோ அவரு கண்ணீர் துடைக்கப்படணும், அவரு சத்தங்கள் மாறணும். இந்த கூக்குரலின் சத்தம் இந்த இரவு நேரத்துல பரலோகத்துல வந்து எட்டணும் அப்பா. மாடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விடும் போது அவனோட சத்தத்தை கேட்க இறங்கி வந்தீங்க. இந்த பகுதி மக்களை எப்படி வாழாடு உமக்கு தெரியும் அப்பா. இந்த பகுதியில வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் இப்படி கஷ்டத்துல கடந்து போறதுதானே நாங்க சொல்லி ஒவ்வொரு
ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ மாற்ற வல்லமுள்ளவர். இந்த திறப்பனவர் தெரிவிக்கும் போது இந்த நேரத்தில் அவர்கள் கட்டுகள் அறுக்கப்படணும், அவர்கள் கஷ்டங்கள் மாறணும், போத ஒவ்வொரு வீட்டோடு ஓடணும். என்ன பிசாசினால் அவர்கள் கட்டப்பட்டு அந்த பயணத்தில் விடுதலை அடைய முடியும். இயேசுவின் நாமத்தால் மீறி போகணும். இவர் ரத்தத்தை அந்த பகுதி முழுவதும் தருகிறோம். இரவு நேரத்தில் கர்த்தருடைய தூதரை அனுப்புகிறாங்க. இரவு நேரத்தில் அவர்கள் சந்திக்க அனுப்புகிறாங்க. இரவு நேரத்தில் அந்த குடி கசப்பா மாறுவாங்க. இன்னும் இந்த இரவு நேரத்தில் அந்த குடி அவர்கள் வெறுப்பா மாறுவாங்க. குடும்பங்கள சமாதானம் வருவதாக, குடும்பங்களோட வருமானம் வருவதாக. எந்த கஷ்டத்துல எந்த இரவுல அவங்க சாப்பிட முடியாது, நல்லா வாழ முடியாது, என்னென்ன கஷ்டத்துல அவர் இருக்கிறாங்க, அந்த கட்டளை நீ உடையப்பா. இந்த பகுதிக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தாங்கப்பா. உங்களுடைய விடுதலை இந்த பகுதி கொண்டாடட்டப்பா. எகிப்தில் எப்படி அந்த நாள்ல மகிழ்ச்சி நாளா அந்த புறப்பட்டு இஸ்ரேலுக்கு வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சோ, யூத ஜனங்களுக்கு எப்படி எஸ்தர் மூலியமா ஒரு பெரிய மகிழ்ச்சி கழிப்போம் உண்டாகிற நாள் உண்டாச்சோ, ஆனால் பூர்வீகம் என்னப்பட்ட பூர்வால் வெளிப்பட்ட அந்த பகுதிக்கு இதே போல திடீர்னு ஒரு பகுதிக்கு வெளிப்பட்ட சாமி கிரியை செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார்.